டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இது உங்களுக்கான தகவல் தான். ஸோ என்ன தகவல் அப்படின்னு பார்க்கும்போது, பிஜி டீச்சர்ஸ், ஸோ இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பிஜி டீச்சர்ஸ்க்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரொமோஷன். ஸோ ஹெச்எம் போஸ்ட், ஸோ ஹெட் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொமோஷன் அப்படின்றது இது எங்கே நடக்க போகுது அப்படின்னா ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு நடக்க போகுது. ஸோ இப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு இப்போ ஹெச்எம் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லும்போது இது யாரை போஸ்டிங் பண்ணுவாங்கன்னா, இந்த பிஜி டீச்சர்ஸாக இருக்கிறவங்கள, இப்போ 11th 12th டீச்சர்ஸாக இருக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்கள ஹெச்எம் போஸ்டிங்க்கு இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அவங்கள ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ப்ரொமோஷன் பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி இருந்த போஸ்டிங் வேக்கன்சிஸ் ஆகும். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே பிஜிடிஆர்பி. ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தோன்னா இந்த விஷயத்த தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 1900 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒரு 2000 போஸ்டிங். ஸோ ரவுண்டாக வச்சுக்கும். ஒரு 2000 போஸ்டிங் பார்த்தோன்னா இப்போதைக்கு டிஆர்பி மூலயமா பிஜிடிஆர்பி எக்ஸாமில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அதை வேக்கன்சிஸை ஃபில் பண்ண போகிறதா ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆனுவல் பிளானர்லையுமே என்ன இருக்குது அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றது அதுலேயுமே விட்டாங்க. எப்படி ஆகஸ்ட் மாதம் பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நம்மளுக்கு நிறைய விஷயம் பிஜிடிஆர்பி ரிலேட்டடாக இப்போ என்ன இருக்குது அப்படின்னா அப்டேஷன்ஸ் இருக்குது. அப்போது ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஆனுவல் பிளானர் படி இந்த எக்ஸாம் நடக்க போகிறது கன்ஃபார்ம். அதே மாதிரி மானிய கோரிக்கையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இந்த வாட்டி இருக்கு. அப்போ அது ஒரு 2000 போஸ்டிங் ஆல்ரெடி இருக்குன்னே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பிஜி டு ஹெச்எம் போஸ்டிங், ஸோ ப்ரொமோஷனுக்கு போறவங்களுடைய போஸ்டிங் என்ன ஆகும் அப்படின்னா வேக்கன்சிஸா இருக்கும். இதுவுமே நம்ம டிஆர்பி போர்ட்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபில் பண்ணுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இதுல ஒரு 2000 போஸ்டிங் ஆல்ரெடி இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இதுல எவ்வளவு போஸ்டிங் பார்த்தோன்னா ஹெச்எம் போஸ்டிங்கா போறாங்க அப்படின்ற டீட்டெயில் ஒன்றும் தெரியல. ஓகேவா, நான் குழப்ப விரும்பல உங்களை. ஸோ இவ்வளோ போஸ்டிங் இருக்குது அவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்லாம். ஸோ நம்மளுக்கு கம்ப்ளீட் டேட்டா தெரிஞ்ச பிறகு நான் அதை சொல்றேன். இது கூட அடிஷ்னலா பார்த்தோன்னா ரிட்டையர்மெண்ட், நிறைய பேர் பார்த்தோன்னா ரிட்டையர்மெண்ட் ஆயிருப்பாங்க. ஸோ 2022 தான் லாஸ்டா நடந்தது. 2023 நடக்கல, 24 நடக்கல, இப்போ 25 தான் நடக்க போகுது. ஸோ இது நடுவில் நிறைய பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டும் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த போஸ்டிங்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம டிஆர்பி போர்டு மூலியமா தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4000 வேக்கன்சிஸ் நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கால்ஃபர் வரும். இது ஒரு நல்ல ஒரு சான்சஸ். நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணலாம். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இது வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்ன சிலபஸ் இருக்கு, ஸோ என்ன சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு, இதுக்கு முன்னாடி எதனா படிச்சு வச்சிருக்கோமா, இல்ல மெட்டீரியல் இல்லையா, ஸோ எங்க அதை கலெக்ட் பண்ணணும், ஸோ எல்லா விஷயமும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ ஷார்ட் அவுட் பண்ணுங்க. எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க என்னென்ன பண்ணணும். இது வரைக்கும் நீங்க படிச்சுட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம என்ன முடிச்சிருக்கோம், ஆகஸ்ட் மாதம் வரப்போற நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம எவ்வளவு பார்த்தோன்னா ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, அதெல்லாம் பார்த்தோன்னா நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க, ஸ்டடி பிளான் போடுங்க. பக்காவா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சூப்பரா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். நீங்க நல்ல மார்க்ல வந்துட்டீங்க அப்படின்னா சூப்பரா ஜென்ரல் டர்ன் கட் ஆஃப்லேயே வந்துட்டீங்க அப்படின்னாலே பிரச்சனையே இருக்காது. உங்களுக்கு யாரும் போட்டி வர மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போல்லாம் பார்த்தோன்னா இப்போ எஸ்சிடி எக்ஸாம் நியமன தேர்வுலலாம் வேலைக்கு போறவங்களுக்கு இப்போ ஒரு 2000 போஸ்டிங் அப்படின்னா அடிஷ்னலா ஒரு 500 பேர் கூப்பிடுவாங்க, 2500 பேர் கூப்பிடுவாங்க. அப்போ 500 பேர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஜென்ரல் டர்ன்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அப்போ நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க, ஜென்ரல் டர்ன்ல வரணும்னு ட்ரை பண்ணுங்க. ஜென்ரல் டர்ன்ல வரும்போது உங்களுக்கு போட்டி யாருமே இருக்க மாட்டாங்க, டைரக்ட் போஸ்டிங் உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால அதுக்கு மார்க் நீங்க எப்படி எடுக்கணும், எவ்வளவு மார்க் எடுத்தா நம்ம ஜென்ரல் டர்னுக்கு வருவோம், ஸோ அந்த லெவலுக்கு நீங்க படிச்சீங்க அப்படின்னா பிரச்சனையே இருக்காது. உங்களுக்கு வேற என்னென்ன டவுட் இருக்கு, ஸோ என்னென்ன மாதிரியான கைடன்ஸ் தேவைப்படுது, ஸோ அதெல்லாமே நீங்க கமெண்ட்ல போடுங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாம்
இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய அகாடமி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் மெட்டீரியல் தரும். மற்றபடியாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்தோன்னா காமன் கைடன்ஸ் நீங்கள் நம்ம அகாடமியில் நீங்கள் பார்க்கலாம். பட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இது மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ராப்பராக ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் என்னை கால் பண்ணி புக்கு வேணால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.